ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன் தான் பார்க்க போறோம். இந்த மாதத்துல எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். இதோட வாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா, தனித்துவமான குணம் கொண்டவங்க அப்படிங்கிறது தான் உங்களோட முக்கியமான விஷயம். அதேபோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பான குணங்கள் என்னென்னங்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா, யார் கூடயும் ஒத்துப்போகாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நீங்க சிறப்பா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்கள எதிர்த்து எத்தனை பேர் இருந்தாலும், அவங்கள எதிர்த்து நிக்கிற துணிச்சலும், தைரியமும் உங்களுக்கு மிக மிக அதிகமா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க யார வேணுனாலும் எதிர்த்து நிக்கிற தைரியம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களோட ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா, கடவுளான முருகன நீங்க வழிபடுறது ரொம்பவே நல்லது. அதேபோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சகல கலைகளிலும் பார்த்தீங்கன்னா, நீங்க சிறப்பா இருக்கவங்க தான் இந்த ரிஷப ராசிக்காரங்க. அதேபோல உங்க ராசிக்கான கடவுள்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசியோட அதிபதியா இருக்கிறதுனால, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்பவே அழகமா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க பேச்சிலயும் வசீகரமா இருப்பீங்க. உங்க தோற்றமும் பார்த்தீங்கன்னா, அனைத்தோரையும் வசீகரப்படுத்துற மாரி இருக்கும். அதேபோல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே நீங்க படிப்பிலேயே ரொம்பவே மூழ்கி இருப்பீங்க. அதேபோல நீங்க மற்றவர்கள எதிர்த்து போராடுறதுல போராட்ட குணம் கொண்டவங்க அப்படிங்கிறது உங்களோட இன்னொரு சிறப்பு. உங்களோட யாராவது சண்டை போடுறான்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் அவங்களால சண்டையில நீடிக்க முடியாது. அவங்களுக்கு மட்டும் தான் தோல்வி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இந்த ரிஷப ராசிக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ரொம்பவே போராட்ட குணம் கொண்டவங்க. வெளியிலேருந்து பார்க்குறப்ப அந்த போராட்ட குணம் யாருக்குமே தெரியாது. அதனால தான் உங்கள எல்லாருமே கம்மி எடை போட்டு சண்டைக்கு வருவாங்க. ஆனா சண்டைக்கு வந்தா தோல்வி அவங்களுக்கு தான் நிச்சயம் அப்படிங்கிறது தான் இந்த ரிஷப ராசியோட சிறப்பு. அதேபோல பார்த்தீங்கன்னா, உங்களோட செயல்பாடுகள் எப்பவுமே சிறப்பா இருக்கும். நீங்க மத்தவங்கள்லேருந்து நீங்க தனித்துவமா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட வழிகாட்டல நெறைய பேர் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவாங்க. அதேபோல பொதுத்துறையில நீங்க அதிகமான ஈடுபாட்டோட, அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு நிறையாவே உதவி செய்வீங்க. நீங்க பொது விஷயத்துல நீங்க ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு பேரோட இருப்பீங்க. அந்த பெரிய மனுஷன் நீங்களா தான் இருப்பீங்க அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம எல்லா வேலையிலுமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருப்பீங்க. நீங்க எல்லாத்தையுமே முழுமை அதாவது தலைமை தாங்கி அவங்கள கூட்டிட்டு போவீங்கங்கிறது தான் இன்னொரு முக்கியத்துவம் அப்படின்னு ரிஷப ராசிக்காரங்க. அதேபோல ரிஷப ராசிக்காரிகள் யார் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்க தாய், தந்தை, குழந்தைகள், மனைவிகளுக்கு எல்லாமே ரொம்பவே அக்கறை குடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம சொந்த பத்தங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க சிறப்பான உதவிகள ஓடி போய் செய்வீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட சிறப்பு. அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களோட அவமானங்கள் உங்க வீட்ல இருக்கவங்கள அவமானங்கள் எல்லாத்துக்குமே நீங்க தலை குனிவீங்க. ஆனா, அந்த தலை குனிவ போக்குறதுக்கான எல்லா வேலைகளும் நீங்க பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்க வயசுக்கும், உங்க மெச்சூரிட்டிக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா, நீங்க ரொம்பவே மெச்சூர்டான பெர்சனா இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பான விஷயம். ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும். அதேபோல நீங்க யாருக்குமே இல்லன்னு சொல்லாத குடுக்குற தான குணம் கொண்டவங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, தேவைங்கிறப்போ உங்கள தான் தேடி வருவாங்க. அப்படிங்கிறது செய்றதுங்கிறது உண்மை. அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, எத்தன உதவிகள் நீங்க செஞ்சாலும், எல்லாத்துக்கும் நீங்க எல்லாமே ஓடி போய் செஞ்சாலும், நீங்கலாம் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு நெறைய பேர் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல உங்கள தூக்கி எறியறதுக்கான வாய்ப்புகள், உங்கள எல்லாருமே தூக்கி எறியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அப்படி தூக்கி எறிஞ்சா கூட நீங்க பார்த்தீங்கன்னா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு சிறப்பா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட சிறப்பு குணம் அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்வுகளை யாரும் மதிக்கலைனா கூட அவங்க மற்றவங்க எப்படி யோசிப்பாங்க, மற்றவங்களும் பாவம் தானே, அவங்களுக்கு வாழ்க்கை இருக்குல்ல, அவங்களும் ஒரு மனசு தானே அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் நினச்சி ரிஷப ராசிக்காரங்க செயல்படுவீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஓடி ஓடி செய்யறதுனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து முன்னேற்றமே இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதை நீங்கள் யாரும் ரிஷப ராசிக்காரர்களாக இருந்தால் மறுக்கவே முடியாது. ஏன்னா நான் அவனுக்கு செஞ்ச நேரத்தில் எனக்கு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதே போல் வந்து நீங்கள் வந்து தலைப்பை பார்த்துருப்பீங்க. தனி மரமாக நீங்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த மாதம் முடிவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனி மரமாக இருக்கிறது எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் ரிஷப ராசிக்காரங்களுக்கான முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள், முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரப்போகுது. அந்த அதிசயம் வந்து நடக்க போகுதுங்க. அதிசயமா? அது என்னடா அதிசயம், என் வாழ்க்கையில் போய் அதிசயம் நடக்க போகுதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ரிஷப ராசிக்கு தாங்க இதெல்லாமே நடக்க போகுது. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே மாறப்போகுதுங்க. இதனால் வர இருந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மாறப்போகுது. இதுவரை நீங்கள் சொல்லுவீங்க, என்னடா நான் வந்து எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் நான் வெளியே காட்டிக்காம தான் நடந்துட்டுருக்கேன், என் தோற்றத்தினால தான் சமாளிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனசில் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகுது. அதே போல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து உங்களுக்கான சிறப்பான பலன்களை இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். ரிஷபம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தவங்க வழிகளில் வந்து அதை எடுத்துக்கிட்டு உங்கள் வழிகளை வந்து மறந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்க புரிந்தவங்க தான் இந்த ரிஷப ராசிக்காரங்க. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களோட மாற்றங்கள் வளங்கள் மாறப்போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிரக யோகம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதொரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறத நாம் இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாமாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மேம்பட போகுது அப்படிங்கிறலாம். அதே போல் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் தான். அதனால் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சிறப்பான இடத்துல இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வாழ்க்கையில் சுக்கிரனை சார்ந்து மேற்றங்கள் நடக்க போகுது. அதே போல் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசன் போல வாழ்கிறதுக்கான வாழ்க்கை, அதாவது சுக வாழ்க்கைன்னு சொல்லலாம், அரசன் போல வாழ்கிற வாழ்க்கையை வாழ்வாங்க. அதே போல் உங்களுக்கு வந்து மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரன் நல்லா இருக்கிறதுல வந்து நீங்கள் வந்து செம்மையான அதிர்ஷ்டங்களோட வாழ்வாங்க. அதே போல் உனக்கு என்னடா குறைச்சல், நீ தான் வந்து வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கியே அப்படின்னு இருக்கவங்க தான் இந்த சுக்கிரனோட அனுகிரகங்கள்லாம் நடக்க போகுதும். இந்த ரிஷப ராசிக்கு மட்டும் இந்த சுக்கிரன் வந்து என்ன உங்களை சும்மா விட்டுருவாரு. இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து என்னடா நம்ம சுக்கிரன் மற்ற ராசியில் இருக்கப்பெல்லாம் வந்து அவங்க ஏற்றம் இருது, நம்மளுக்கு மட்டுமே எதுவுமே வரலையே, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறது எல்லாமே புரியுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் சுக்கிரன் மட்டும் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்க முடியாது, மற்ற கிரகங்களும் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கணும் இல்லையா. அந்த எல்லா கிரகங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 கிரகங்களோட நிலை வந்து மாறப்போகுது. அந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஆதரவையும் அன்பையும் தரப்போகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் புகழ் ராசி நட்சத்திரத்தை சார்ந்து உயரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஏற்றங்களை கொண்டு வர போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது பெரிய அளவில் வரப்போகுது. அதே போல் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம், எப்போவுமே நீங்கள் பயப்படவும் மாட்டீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட பலன்களை சேர்க்க போகுது. அதே போல் வந்து பழம் நழுவி பாலில் விழுற மாதிரி உங்களுக்கு பலன்கள் இருக்க போகுது. அந்த பலன்களை தான் இப்போ நாம் விரிவாக பார்க்க போகிறோம்.
அதே போல் அதுக்கு முன்னாடி நீங்கள் பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியோட அதிர்ஷ்ட தெய்வம்னு பார்த்தீங்கன்னா யாரும் தெரிஞ்சுக்கிட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட இருக்க மகாலட்சுமி. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி அதாவது பெருமாள் கோயிலில் போயிட்டு வழிபடுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் அவர் தான்ங்கிறதுனால வந்து உங்களுக்கான ராசி நட்சத்திரத்தை சார்ந்து வழிபடுங்க. அது மட்டும் அல்லாமல் மும்மூர்த்திகள் இருக்காங்க இல்லையா, மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு அதே போல் வந்து நம்ம மகேஸ்வரனை வழிபடுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மூல மந்திரத்தை சொல்லிட்டு வழிபடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிவனால் வந்து முடியாது, மற்ற யாராலையும் முடியாதுன்னு சொல்ல முடியும். அழித்தலுக்கான கடவுள் அவர் தான், காத்தலுக்கான கடவுள் நம்ம வந்து விஷ்ணு பகவான்னு சொல்லுவோம். இதனால் உங்களோட வாழ்க்கையில் மும்மூர்த்திகளால் மும்மூர்த்திய கிரகங்களின் உங்களுக்கு வந்து பலன்கள் அதிகமாக நிறையா போகுது. அதே போல் நீங்கள் கோவிலுக்கு போகணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் மனசால் நினச்சிங்கன்னா கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏற்றங்களை சிறப்பாக தரப்போகிறாங்க. இப்படி வந்து உங்கள் செயல்பாடுகள் மேம்பாடு ஏற்படுறப்போ என்ன ஆகுனா நீங்கள் நினச்ச காரியங்கள் சிறப்பாகவும் சிறந்த முறையிலையும் வந்து நல்லா கை கூடுறதுக்கான நிலைமை இருக்குது. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு நார்மலாக இருக்கிறத விட நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் பெறப்போதும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட அனுகிரகங்கள் வேணும்னா நீங்கள் பிரதோஷம் தோறும் தவறாமல் சிவபெருமானோட கோயிலுக்கு போகிறது நல்லது. அதே போல் வில்வ இலைகளை வந்து பார்த்திங்கன்னா வச்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது. அதே போல் நவகிரகங்களை சுற்றி வர்றது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே போல் பிரதோஷம் டைம் எல்லாத்துலேயுமே நீங்கள் இது மாதிரி கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஏற்பாடுகள் வரும். அதே போல் மாயோன்னு சொல்லுவாங்க. மாயோனான சிவபெருமானோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா ஏற்றங்கள் பெறப்போகிறீர்கள். அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் ஏற்றங்களையும் பெறப்போகிறீர்கள். அதே போல் ஈசனின் அருளால் நீங்கள் பெரிய ஏற்றங்களை பெறப்போகிறீர்கள். அதே போல் ஈசனை போலவே நீங்களும் ஒரு அன்பார்ந்த நபராக இருக்க போகிறீர்கள். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்க கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே முடியும் நேரம் வந்துவிட்டது. அதே போல் எதிரிகளால் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் முடிய போகிறது. உங்களுடைய பொருளாதார நிலை மிக ஏற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகிறது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டங்கள் எல்லாமே வந்து இனி லாபங்களாக மாறப்போகிற காலங்களும் நேரங்களும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய ஏற்றங்களும் வரப்போகுது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்தி கிரகங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பலன்களை தரப்போகிறாங்க. அதே போல் பலன்களை மட்டும் இல்லாமல் வளன்களை வந்து தரப்போகிறாங்க. அதே போல் ஜோதிட சாஸ்திரப்படி இருக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவ கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நேரத்திலும் உங்கள் ராசிக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றமாக இருக்கும், ஒரு சில நேரங்களில் இறக்கமாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ஏற்றங்களை தரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வந்து சிறப்பான மாற்றங்களையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிற போது அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகு சாதகமான நேரம் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவானோட அருளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க சிக்கல் எல்லாமே தீரப்போகுது. அதே போல் உங்களுக்கு வந்து நெடுநாளாக கிடைக்காம இருந்த பணம் அது மட்டும் இல்லாமல்